ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானினா கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா காடை முட்டை பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஹோல் ஸ்பைசஸ் வந்து சேர்த்துருக்குறேன். லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறமா பச்சை மிளகாய் வந்து 3 எண்ணெய் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போது அதே கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு தக்காளி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா தக்காளி வந்து மசித அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால நிறைய தெரியுது, ஆனால் கரெக்டான அளவு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போனதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்குறேன். தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறம் இது கூட மசாலா பொடி வந்து சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். அப்புறமா மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது வந்து ஸ்பைசஸ் பவுடர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணது தான், அது 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்து மசாலா வந்து கொஞ்சமாக அந்த ஆயிலில் வந்து வேகணும், அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன். இப்போ இது கூட இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறோம். 1 கப் அரிசிக்கு 1.25 அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா கொத்தமல்லி இலையை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா உள்ளே சேர்த்துட்டு அரிசி வந்து நம்ம உள்ளே போட்டுக்கலாம். நமக்கு நல்ல கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க அரிசி வந்து உள்ளே சேர்த்துருக்குறேன். இது வந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருக்கணும் தண்ணியில். ரொம்ப நேரம் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. இது வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் நல்லா கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்ய ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானது. அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்பு உரப்பு இருக்கான்னு பார்த்துட்டு, உரப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் மட்டும் வச்சு எடுங்க. அதுக்கு மேலே போனால் குழஞ்சிரும். இப்போது விசில் வந்துட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், செம்ம சூப்பராக ரெடியாக இருக்குது. லைட்டாக வந்து கரண்டியை வச்சு லைட்டாக கலந்து விட்டுடலாம். ரொம்ப கலந்து விடக்கூடாது, இல்லைன்னா குழஞ்சிரும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால லைட்டாக குழஞ்ச மாதிரி இருக்குது. லைட்டாக ஆறுனதுக்கப்புறமே அதோடய டெக்ஸ்சர் வந்து வந்துடும். இப்போ வந்து நான் காடை முட்டையை வந்து ஆல்ரெடி நான் அவிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கூட சேர்த்துக்கலாம், ஆனால் இப்படியே சாப்பிட்டாலே ஹெல்திங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். இந்த அளவு வந்து கரெக்டாக ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சூடான சுவையான காடை முட்டை பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.